ஒரு வயல வேலை தர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணலாம்? பேசாம கதை ஆசிரியர்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு பழைய கதையை சொல்லி வித்துட்டா எந்த கதையை வைக்கலாம்? காதலிக்கு நேரம் உள்ள படத்துல நாயேசு பாலையாட்ட சொல்ற கதையை அப்படியே உல்டா பண்ணிட வேண்டியதான். ஓகே பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்குவோம், கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்குவோம். பழக்கப்பட்டது தானே. சினிமா கம்பெனி எங்க இருக்குன்னு பாப்போம். అవునయ్యా, బెసవాడ భీమారావు தான் பேசுறேன். அடுத்த படத்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல பிஸிగా ఉన్నాను. జవారి இன்னும் 1 hour என்ன டிஸ்டர்ப் చేయకూడదు. వెయ్యయ్యా, నసగా ఉన్నాడు వీడు. ரைட்டர் గారు, உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன். அதைத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசுன்னு. குஞ்சு முருகதாசா? அதெல்லாம் குஞ்சு முன்னா இருக்கு. குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும். அதனாலதான் குஞ்சு முருகதாசுன்னு வச்சிருக்கேன் சார். ஓஹோ, அப்போ குஞ்சு உங்க ஃபேமிலி நேம். ஆமா, அது எப்படி? அதை கேக்குறீங்களா சார்? குஞ்ச மையமா வச்சு, இல்ல கோழி குஞ்ச கருவா வச்சு ஒரு டிவி சீரியல் பண்ணிருக்கேன் சார். 5 வருஷமா பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்காதா? நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சார்? அது எப்படி பேயா ஓடிக்கிட்டு இருக்கு? ஜனங்க பாக்குறாங்க, ஓடுது. அதையே ஜனங்க பாக்குறாங்க, அது அவங்க தலையெழுத்து பாக்குறாங்க. அதையே ரொம்ப ஷார்ப்பா பேசுற. எனக்கு அது பிடிக்காது. கதையை சொல்லு. அதாவது சார், என்ன ஏன் அவசரப்படுற நீ? நான் ப்ரொடியூசரை ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி விட போறேன். கதையை கட்டிக்கோ. சரிங்க சார். நீ சொல்ல போற கதைக்கு இவர் தான் டைரக்டர். நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். டெல் மீ. இங்கிலீஷ்ல இரும்புறது போதும், கதைய கவனமா கேளு. சரி சார். சார் சொல்லு. அங்க என்ன பாக்குறான்? குங்கிருட்டு. குதிரை வருதா? இல்ல, மலைத்துளி ஈயச்சட்டில டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுகுது. சரி, அந்த நேரம் பார்த்து இது என்னது? 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஓனாய் கத்துது. டிடிஎஸ்ல செலவாகுமே. படம் 100 நாள் ஓடணும். அப்ப டிடிஎஸ் தான். சரி, அந்த நேரத்துல ஒரு கொடை அது எப்படி ஒரு கொடை அந்த இடத்துல தனியா வரும்? அந்த கொடையை பிடிச்சிட்டு வர்றது ஒரு எனக்கு இது வீக்கு. அந்த ஆவியில சொன்னியே, அது ஆவி அப்படி சொன்னா எனக்கு புரியாது. அதுக்காக ஆவியில கட்சியில பயமுறுத்துறேன். பாருங்க, நான் படம் எடுத்து செலவாகிறத விட ஆஸ்பத்திரியில படித்தல் வைக்கி செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால மனித நேயத்தோட மெதுவா சொல்லு. இது என்ன சவுண்டு? கொட்டையா மடக்கிற சத்தம். பழைய கொடை போல இருக்கு. அப்படியே வச்சுக்கங்க, அது கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து இது என்னது? இது என்னோட கை. அது தெரியும்பா, சவுண்ட் விட்டியே. ஒரு பூட்ஸ் கால் வீட்டுக்குள்ள நுழையுது. பூட்ஸா? யாரோட பூட்ஸ்? ஆவியோட பூட்ஸ் கால். ஆவியோட பூட்ஸ்னா எனக்கு ஏன் புரியும்? ஆவியோட பூட்ஸ் சொல்லாதே, எனக்கு புரியும். சொன்னேன். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நடுவுல சவுண்ட். ஆவி ஆவி ஓகேடா. இது என்ன சவுண்ட்? ஏன் சவுண்ட்? உங்க டைரக்டரோட சவுண்ட். ஆஹா, இவ்வளவு நேரம் இவன் கதை கேட்கற போல இருக்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்றேன். போய் பாரு. நம்ம கதையை கேட்டு எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு? பாத்தீங்களா சார் எப்படி தூங்குறான்னு? இவன் எப்படி சார் கதை எடுப்பான்? இதுக்குதான் சார் கூலிங் கிளாஸே போடுறது. பாவி. ஆமா, இவனை நம்பி எத்தனை கோடி செலவு பண்ண போறீங்க? 1 கோடி. தெருக்கோடிக்கு போயிருவீங்க நீங்க. இவனை இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பண்றன் பாரு. நானு சீக்கிரம் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சிந்தனை பீடத்துல உட்காந்துருக்கான சீக்கிரம் ஆரம்பிக்கணும்.
ஆமா, உன்னை இப்ப எந்த காட்டறி வெரைட்டி நீ மாடிக்கு போன? மாடியில இருக்கிறது பொண்ணா பையான்னு செக் பண்ண போறேன். ஆ, என் காதுல பூ சுத்தினா ஏதோ பேராண்டி விளையாடுறான்னு சந்தோஷப்பட்டுட்டு போலாம். நீ ஒரே அடியா பூந்தொட்டியே கட்டி தொங்க விடுறியே. சரி, எதுக்கு அந்த பொண்ணை மாடியில குடி வச்ச? நீ சைட் அடிக்க. ஐயா, அங்க இங்க அலைய வேணாம் பாரு. எல்லாருக்கும் இதே மாதிரி பாட்டி அமைச்சிட்டா பசங்க வெளியே சுத்த மாட்டானுங்க. டேய் டேய், நீ உதப்பட போற. உங்க அப்பனுக்கு சம்பாத்தியம் இல்ல, ஏதாவது வருமானம் கிடைக்கணும்னு தான் மாடிய வாடகைக்கு விட்டுருக்க. நீ லவ்ஸ் கிவ்ஸ் பண்ணி அவளை விரட்டிடாத. எல்லாம் ரைட் பாட்டி. நீ பெட்ரோலையும் வச்சு குச்சியும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிற. டேய் பேராண்டி, பெட்டிக்குள்ள இருக்கிற தீக்குச்சி தானா வெளியே வந்து பத்திக்காது. ஓஹோ, உதாரணத்தை தப்பா சொல்றோம். உதாரணம் மட்டும் இல்ல, உன் எண்ணமே சரியில்லை. அவ படிச்சவ, பணக்காரி, உன்னை விட ஒசரமா இருக்காடா. நீ 1000 சொல்லு பாட்டி. அவ மட்டும் வடகிழக்கு திசையில இருந்து வந்திருந்தா அவதான் என் பொண்டாட்டி. ஆமா, நீ எந்த திசையில இருந்து வந்த பாட்டி? பொண்ணு அதுக்கு தாத்தா எல்லாம் கவலை பண்ண எனக்கு எதுக்கு? ஏப்பா சுப்பு, வேலை வாய்ந்துருவேன் ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன். வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா ஒன்னத்தான் என்ன சொல்லணுமோ சொல்லு. சொல்லவா? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி தான் எப்படி கேட்கான்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு. எத்தனை தடவை வேலை வாய்ந்துருவேன் வந்துகிட்டே இருக்கேன். வந்தா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறப்பா. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? சம்பளம் என்ன, கொஞ்சம் கை செலவுக்கு ஒரு 10,000, ஊருக்கு மணியார் அனுப்புறதுக்கு ஒரு 10,000, பேட்டா கிட்ட நான் ஒரு 5,000 வந்துன்னா பேங்க்ல போட்டு வச்சு ஏரியாலத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு 25,000 மாசத்துக்கு. அவ்வளவு கலைய போச்சு. நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா 3ஆம் கிளாஸ் 3 தடவை பெயிலா இருக்கேன். அதுக்காண்டி கவலை மனசிலாத. நல்லா படிக்கணும், நானே 3 தடவை பெயிலா இருக்கேன். அது தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ எம்ஃபில். இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு கேப்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மத்தியானம் சாப்பாடுக்கு எதுனா பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1200 ரூபாய். 1200? அவ்வளவு வேணாம், ஒரு 1000, 800. 800. கேட்டியா? நடந்தே வரானா, சாப்பாடே வீட்டுல இருந்தே கொண்டு வந்துறானா, 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு எம்ஏ எம்ஃபில். நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி. உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் அவனுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அந்த குடுக்க முடியற வரைக்கும் அந்த 1 கோடி நினைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல, அந்த மாதிரிதான் ஒரு 20,000 ஒரு பிட்ட போட்டேன். ஒரு கூட்டால. ஆனா இவன் 800 ரூபாய் கேட்கறான். 2 மேக்ஸ். எனக்கு சம்பளமே வேணும். 3 நேரம் சோறு போட்டா போதும். மண்ணில் போட்டியடா. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா? நீ அந்த கேட்டு பக்கம் தானே வருவேன். ஆனா அங்கே நிக்கிறேன். நான் வந்தா தானே. 1 மாசம் ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டா. வாடா அந்த பக்கம், நான் அங்கே நிக்கிறேன். வாடா. ஏப்பா, இந்த ஸ்டுடியோக்கு வேற வாசல் இருக்கா? ஒரே வாசல் தான். ஆத்தி. ஏப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவனுக்கு கிடைக்கிற கலெக்டர் உத்தியோகத்தை அப்படின்ட்டு ஏன் இப்படி கொண்டளிக்கிறான்? இன்னைக்கு நாட்டுல படிச்சு வேலை இல்லாத நிலைமெல்லாம் இதான். எப்படி கொஞ்சம் பாத்தியா? விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். 1 மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றாரு. நான் எப்படிப்பா வீட்டுக்கு போறது? ஏமா, பால்கார வந்துருக்கிறேன். ஏமா, பால்கார வந்துருக்கிறேன். ஏமோ, பால்கார வந்துருக்கிறேன். ஏமா, நான் பால்கார வந்துருக்கிறேன். இந்தப்பா, இதுல பால் ஊத்து. நான் பால் ஊத்த வரலமா. 1 வருஷம், அதாவது 12 மாசம் பால் பாக்கி. அத வசூல் பண்ண நானும் 4 மாசம் நடையா நடக்கிறேன். கல்வி கதவையே திறக்க மாட்டேங்குது. பாக்கி கொடுத்துட்டா பால் குடுப்பியா? மொத்த பாக்கி நீ குத்துறியா? எவ்வளவு? 4708 ரூபாய். சரி, நீ இதுல 1 லிட்டர் பால் ஊத்தி வை, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இந்தங்க பணம். தினமும் காலையில 1 லிட்டர் பால் ஊத்திட்டு போங்க, சரியா? ஊத்துறமா. அந்த கழுவி கிட்ட மட்டும் துட்டு காட்டுறாத. பாட்டி, ஒளிஞ்சு நின்னு பார்த்தது போதும். பால் பாக்கி கொடுத்தாச்சு, வெளியில வா. நான் எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்கணும்? மாடி போச்சுல 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். என்ன பணத்தை கொடுத்து பாலை வாங்கிட்டோங்கிற திமிரா? பால் உன் காதுல விழலையா? அப்ப நான் உள்ள இருந்தேன். இந்த வயசுல ஏன் பாட்டி இப்படி போய் சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ திருந்தவே மாட்ட. இந்த பொடி புண்ணியவதி. இன்னைக்காவது பாலை ஊத்தி காஃபி சாப்பிடுவோம். வர காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கு. யார் பண்ணி கரண்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா, எத்தனை மாசம் பொறுத்து பாக்குறது? 2 வருஷமா பில்லே கட்டல. இமிடியேட்டா கரண்ட் கட் பண்ணலனா என் வேலை காலி ஆயிடும். என்னது
ஒரு மாஜி எம்எல்ஏ வீட்டுல கரண்ட் கட் பண்ண சொல்லி யாரு அதிகாரம் கொடுத்தது? கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ கட்டலனா கூட கட் பண்ணுவோமா? இப்ப அரசாங்கத்துல எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, கெடுத்துறாதீங்க. இந்தப்பா அப் டு டேட் பைசா பாக்கி இல்லாம கரண்ட் பில்ல கட்டியாச்சு. இந்த அப்படிமா இந்தாங்க பாட்டி போன் பில். 3 வருஷம் பாக்கி இருந்துச்சு, மொத்தமா சேர்த்து கட்டியாச்சு, கனெக்ஷனும் வந்தாச்சு. போன் கனெக்ஷன் வந்தாச்சா? ஜான்சி ஜான்சி, என்ன அங்கிள்? இந்த உன் பணம் 30,000 முதல்ல விட்டு காலி பண்ண. 30,000 ரூபாவா? ஆம். நீதி படத்தை யாரு கொடுப்பா? நீதி பணமா? இந்தா இத புடி. இதுல நோட்டீஸ்? நோட்டீஸ் இல்லப்பா, கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு, பால் பில்லு அத்தனை இருக்கு. இந்த வீட்டு டோபி பில் வரைக்கும் இந்த பொண்ணு தான் கொடுத்திருக்கா. இதெல்லாம் கட்டத்துக்கு யாரு? யாரு பெத்த மகராசியோ நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தி இருக்கா. நானும் பெத்தனே சொத்தை அழிக்கிறதுக்கு. அது உன்னுடைய விதி. எனக்கு வாடகைக்கு விட விருப்பம் இல்ல. முதல்ல காலி பண்ண சொல்லு. அங்கிள், எனக்கு ஒரு இடம் பிடிக்கல. வாட்டர் ப்ராப்ளம், கொசுக்கடி, கரண்ட் வேற கட் ஆகுது. இந்த ஊர்ல இது சகஜம்மா. பாவம், எல்லாருக்கும் பழகி போச்சு. வசதி ராஜா கஷ்டப்படா. முதல்ல விட்டு காலி பண்ண சொல்லு. பாக்கி 67,086 ரூபாய் 25 பைசா வச்ச உடனே போயிடுற. அங்கிள், எப்படி வசதி? ஓ, இவனால காசு கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து வீட்டை ஒரே அமைக்க பாக்குறியா நீ? ஓ, அரசியல் புத்தி எல்லாருக்கும் வருமா? இந்த வைகை புத்தலை பத்தி யாருக்கும் தெரியாது. போய் பணத்தோட வரேன். சாயங்காலம் மணி வெளியா நில்லு. அப்பப்பா, இவனாவது பணத்தை கொண்டு வரதாவது. நீ உள்ள போமா. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க பாவல பணம் எதுவும் புரட்ட முடியாது. நீங்க இங்க ஏண்டா கத்துறேன்? செவரா இல்லப்பா, இங்க மாட்டினா காது கேட்காது சொன்ன, அதனாலப்பா கத்துறேன். மைக் இருக்குல்ல, கேட்குமில்ல? வைக்காது, மாட்டு அடிக்கிற கம்பு நினைச்சு நானு. சரி ஏப்பா, உன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து எத்தனை தடவை அந்த கஞ்சி செய்யக்கூடாதா? அதுதானே அது விஷயமா சொல்றேன். நான் பெங்களூர் ரவுண்ட் போறேன், நீ போய் ஒரு டேப் போயிடுவா. ஏப்பா, என்ன லேட்டஸ்ட் பண்ண திருமலையா பிதாமானா? ஓங்கி குத்துன நீ யார் மகனே மறந்துடுற. டேய், இந்த டேப்டா நாகராட்டப்பா, அப்படி சொல்லு. அட்ரஸ் வருமா பஜார் கிட்ட 5 ஸ்டார் டிராவல்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இந்த கடை. பணம் செலவுக்கு இதுல 1100 ரூபாய் இருக்கு. அப்பாடா, அப்ப டேப்புக்கு? டேய், 800 ரூபாய் டேப்புக்கு, 300 ரூபாய் தான் உன் செலவுக்கு. இதத்தான் செலவுக்கு. ஏப்பா ஏப்பா, பெங்களூருக்கு எனக்கு 300 ரூபாய் தர்றீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஓடிச்சுன்னா இதை எடுத்துட்டு ஓடிட்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அரை எதுக்குப்பா வேலை பாடுப்பா. ஆமா, பெங்களூர்ல யார் நடிக்கிறா? ஏதோ சிம்ரனும் ஜோதிகாவும். சிம்ரான் இருக்கா? அப்படியா? அழகிப்பா அழகி. ஏப்பா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சிம்ரானுக்கு என்னை செகண்ட் ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வா. இது இருக்கு என்னப்பா, விடுப்பா, நானே சொந்தமா முயற்சி பண்ணிக்கிறேன். அது சரி, வேலை வாங்கிடுறேன்ற வர்றப்பெல்லாம் அவன் சொந்த வேலையாவே தர்றது என்ன நியாயம்? இந்த வேலையை ஒழுங்கா பண்ணா உனக்கு வேலை வாங்கி தருவேன்னு அர்த்தம். போ, அவ்வளவுதானே? இந்த வேலையை நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் நீ பாரு. பாப்ப உரிமைக்கு போறான், வருவானா? என்னடா, என்னாச்சு? சுளுக்கிச்சு. எங்க? கழுத்துல. என்னடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே பாட்டி. பாட்டி, எதிர் வீட்டு பொண்ணு ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கா. அது உங்க பேரை ரசிச்சிருக்காரு, பதிலுக்கு அவ கண்ணு அடிச்சிருப்பா. இவருக்கு சுளுக்கிடுச்சு. அவளுக்கு பாத்தீங்களா ஏன் சுளுக்கு பிடிச்சதுன்னு இப்ப தெரியுதா? ஏன் தான் இந்த வயசு பொண்ணுங்க என் பேரனை இப்படி வதக்கிறாங்களோ. பாட்டி, உனக்கு சுளுக்கு தெரியுமா? பாட்டி, நான் என்ன சுளுக்கு இருக்குமா? எங்க? பொத்து. நான் காலால பிறந்தவ, கழுத்துல காலால மீதி விட்டா உடனே குணமாயிடும். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்வி, அவன் நெஞ்சில காலர் பண்றான், நீ கேள்விப்பட்டு வைத்தியம் தானே.
அம்மா நீ வந்து என் பேரனுக்கு நல்லா நீவி விடு. கிளம்பு. பாட்டி என்னம்மா ஒரு போன் பண்ணணுமே. உனக்கு இல்லாததா? பண்ணிக்கமா. ஹலோ ரேகா, இங்க வா. இன்ஸ்டிடியூட்டா? இவ உன் சித்தி பொண்ணு மணிமேகலை தானே? ஆமா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கா. ஏன்? எங்க அப்பாவுக்கும் அவங்க மாமனாருக்கும் அரசியல் ஏதோ கருத்து வேறுபாடு, அதனால பழி வாங்கிட்டாங்களா? ஆமா, மணிமேகலை என்ன படிச்சிருக்கா? என்ன இருக்கு? அம்மா, பெங்களூருக்கு ஒரு போன் ஒண்ணு பண்ணுமா? பண்ணிக்கோங்க. ஹலோ, மோத்தி மகளா? 106ல சவுண்ட் இன்ஜினியர் சுப்பு இருப்பாரு, கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? ஹலோ அப்பா, நான் முருகன் பேசுறப்பா. ஏடா முண்டோ, இன்னும் நீ கிளம்பலையா? எப்பா, நீ சொன்ன டேப் வரல இன்னும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் சொல்றது எழுதிங்க. கொஞ்சம் ஏமா, கொஞ்சம் பேனா கொடுக்க. சொல்லுப்பா. 44 அப்படின்னா 4 நாள்ரா. 4 நாளா? 4 4 4 4. என்ன எழுதிருக்க சொல்லு. 4 நாள் எழுதியிருக்கேன். 4 நாளா? ஏ முண்டோ, அதாடுறா. என்னப்பா எடுத்தோட அடிக்க சொல்ற? அடிச்சாச்சு. 2 நாள் எழுது. 2 நாளா? 2 4. என்ன எழுதிருக்க? 2 ஒண்ணு போட்டிருக்கேன், 4 ஒண்ணு போட்டிருக்கேன். 2 நாளா? அதை அடிச்சு கீழே எழுதுறா. கீழையா? சொல்லு. 4 போறேன். 4 பக்கத்துல ஒரு 4 போறேன். 4 என்ன சொன்ன? 44. என்னப்பா? 37 37 62 62 19. இப்ப ஒட்டுக்கா சொல்லுவாங்க. ஒட்டுக்காவா? 162 வருதுப்பா. 162? எப்படா கூட்டினா 162 தானே வரும். போன் நம்பர் எவன்டா கூட்டுவான்? மறையா முட்டாள். நீ என்ன ஆச்சு கேட்டா? செருப்பு பிஞ்சிரு உனக்கு. என்னங்கடா எழுத விட்டுட்டு அழிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லு, இப்ப என்ன செய்ய? எல்லாத்தையும் அழிச்சிட்டு பக்கத்துல போ. பக்கத்துல எல்லாம் இடம் இல்ல, ஒரு சேர் தான் போட முடியுங்க. போட்டு உசுரா. சொல்லு. இப்ப சொல்றத மட்டும் எழுது. 44 44 37 பக்கத்துலயா? 37 62 62 19. 19. இப்ப சொல்லு. இப்ப 4,43,76,219 வருதுப்பா மொத்தம். கிழிஞ்சிட்டு போ. ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய தொகை? கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. கோடியா? கோடி எங்க இருந்து வச்சு கேடி? நாங்க வந்த செருப்பு பிஞ்சிடும். அது போன் நம்பரா? போன் நம்பரா? போன் நம்பர் எப்படி அட சொல்லுவாங்க? 44376219 சொல்ல வேண்டியதானே? செருப்பு பிஞ்சிடும்.
எத்தனை நாளா செருப்பு பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? இப்ப என்ன பண்ண சொல்லி தொலை. இந்த நம்பர்ல கோடீஸ்வரன் ஒருத்தர் பாரு, அவர்கிட்ட போய் கேட்டா டேப் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து சேரு. அவரு சவுண்ட் இன்ஜினியரா? இல்ல கட்டணம் கட்டுற மேஸ்திரி. சரி பாத்திரம் விட ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? வச்சு தொலை விடா. ஹலோ 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 என்ன முடிச்சுட்டே தூங்குறியா? என்னமா இது ஆச்சரியமா இருக்கு. அது என்ன மியூசிக் வச்சரா? முதல்ல கன்றாவியா இருந்தா அப்ப கலர்ஃபுல்லா இருக்க எப்படி? உளராம பேசுறதுக்கு முதல்ல பணத்தை கொடு. எவ்வளவுடா ராஜாத்தி? பேக்ல போ. 1060 ரூபாய் ஆச்சு. எடு எடு பணத்தை எடு. 1060. எதுக்கு அம்பிட்டு வருது? இம்பிட்டு பேசினா அம்பிட்டு தான் வரும். என்னம்மா உன்னோட இன்னொரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் தான் முருகாஸ் பேசுறேன். மறுபடியும் என்ன போன் பண்றேன்? இவெல்லாம் போன்ல பேசலாம், இருந்த கஷ்டப்பட போனுக்கே தெரியா போச்சு. இப்ப தேப்பாங்க காசுல என்ன பண்றது? நடு ரோடுக்கு போ. சரி, உன் வேஷ்டி அவுத்து சீனாஸ்கோப் மாதிரி போட்டு, சரி மட்டமல்லாக்க படுத்துக்க. உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஆட்டோவோ இல்ல கார்பரேஷன் லாரியோ ஏறி கிளீனா முடிச்சிடும். என்னப்பா அது? போன வைடா. அம்மா அந்த பாக்கிய கொடு. இப்ப பேசுறதுக்கு 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய்? சரி வச்சுக்க. இதுல 40 ரூபாய் தானே இருக்கு. பேலன்ஸ் 10 ரூபாய் யார் கொடுப்பா? ஓ 10 ரூபாய்ச்சா? சரி அந்த 10 ரூபாய்க்கு இந்த பேனா வச்சுக்க. மூஞ்சிலே குத்துனேனா? ஏன் பேனா எடுத்து எனக்கு கொடுக்குறியா? ஓம் பேனாவா? மறந்து போச்சுமா. சரி 10 நாளைக்கு வாங்கிட்டா. ஓ முகரக்கிட்டே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னா உன்னை எப்படி நம்பி விடுறது? சத்தியமா நம்புமா. இங்க வாயா. என்னடா? ஆமா ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஒரு மார்க்கமா தான் போறாரு. ஹலோ ஹலோ, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? மிஸ் மணிமேகலை வைகை புத்திரனா இல்ல மிஸ்ஸஸ் மணிமேகலை சந்திரனா? ஒரு வருஷம் புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துருவாங்களே. நீங்களும் உங்க புருஷனை சந்திச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிரிஞ்சு போன 2 தாத்தாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. நீங்க ஒரு வேலைக்கு போனா சிஸ்டர் படிக்க வைக்கலாம், அப்பா கடனே அடைக்கலாம்ல. 2 குடும்பமும் ஒண்ணாகணும்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க புருஷனோட சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? நான் வேணும்னா ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன வேணும்? ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ வெங்காயம் வேணும். பின்ன என்னமா எஸ்டி பூத்துக்கு எதுக்கு வருவாங்க? போன் பண்ண தானே வருவாங்க. சரி, காசு வச்சிருக்கீங்களா? எல்லா பூத்துலயும் காசு கேட்டா போன் பண்ண வர்றாங்களா? எல்லா பூத்துலயும் உங்களை மாதிரி கடன் வைக்கிறது இல்ல. அதுதான் மாறி மாறி கொடுத்தீங்க அப்புறம் தான். சரி பண்ணிட்டேன். அப்படி சொல்லு. ஹலோ யாரு? நான் தான் சார். நான் தானே? நானு அன்னைக்கு உங்க வேலை கட்டுறேன் சார், கிடைக்குமா? இது கம்பெனி எல்லாம் கிடையாது. கம்பெனிங்க ஏன் மூடியாச்சா? இது எஸ்பி வீடியா? எஸ்பிடா யாத்தி. என்ன போனது? எஸ்பி வீட்டுக்கெல்லாம் போகுது. இந்தமா என்ன குலுக்கல்? அம்பட்டு சில்லற எவ்வளவு ஆச்சுமா? 26 ரூபாய் ஆச்சு. 12 ரூபா இருக்கு. மிச்சம் நிச்சயமா இந்தா. என்ன கண்ணை தண்ணிட்டுற? அன்னைக்கு தான் கண்ணத்துல கொடுத்து இல்ல, அது மாதிரி கொடுத்துட்டு போ. போயா. நேத்து ஒன்னு அடிச்சதே ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல. உனக்குமா? எனக்கும் தூக்கம் வரலடா. என் கண்ணு ரொம்ப வலிச்சுதா? அத கையால தடவி கேட்கப்படாதா? கண்ணு இங்க இருக்கு. இங்க இங்க இங்க. ஐயோ ஐயோ எனக்கு இதுக்குள்ள நான் தாங்காது. சட்டுப்பட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா. எங்கம்மா கிளம்பிட்ட கையில புக்ஸோட? காலேஜ்க்குப்பா. காலேஜுக்கா? யாருமா ஃபீஸ் கட்டினது? ஜான்சி அக்கா தான் ஏற்பாடு பண்ணாங்க. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு யாரு? மணிமேகலை அக்கா திருப்பி கொடுத்துருவாங்கப்பா. அவ எப்படி திருப்பி கொடுப்பா? அக்கா வேலைக்கு போறாங்க, அது கூட ஜான்சி அக்கா தான் ஏற்பாடு பண்ணாங்க. இது மணிமேகலை வேலைக்கு போறாளா? நீ கிளம்பு. 3 நாள் நான் ஊர்ல அத்தனை தலையில மாத்தி போட்டாலும் இந்த ஜான்சி வச்சுக்கிறேன். மாதவி மாதவி மாதவி, ஏண்டி எங்க இருக்க? என்னங்க மறுபடியும் எனக்கு பதவி கிடைக்காது முடிவு பண்ணிட்டீங்களா? யார கேட்டுட்டு என்னுடைய மூத்த பொண்ணை வேலைக்கு அமிச்சா? பொம்பளைய வேலைக்கு போறது அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? யாத்திரப்படுங்க. படிச்ச படிப்பை வீணாக்கிக்கிட்டு பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது முட்டாள்தனம். அதனாலதான் மணிமேகலையே
பொண்ணா பிறந்தவா வீட்டுக்கு விளக்கா இருந்தா மட்டும் போதும், ஆணுக்கு நிலம் நடந்தா மட்டும் போதும். தாயா தங்கையா தாரமா வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டு வேலை தேடி வீதிக்கு வந்துட்டா கலாச்சாரம் அழியும். அங்கிள், ஆ, கைத்தட்டு வாங்குறதுக்காக நீங்க மேடையில பேசுற இந்த வசனங்கள் வீட்டுல இருக்கிற வறுமையை போக்காது. வறுமையை போக்குறேன்னு வேலைக்கு போன பல பெண்கள் கருவறைய கழிவறையாக்கின கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்ன சொல்ல போற? வேலைக்கு போற பெண்கள் புருஷன் எல்லாமே பிள்ளைய பத்துக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல அதுவும் பெண்ணுரிமை சொல்லி வாதாட போறியா? அம்மா தாயே, உன்னுடைய சமத்துவம், புரட்சி, புண்ணாக்கு, புளியங்கூட்ட எதுவுமே இந்த வைகபுத்திர வம்சத்துக்கு வேண்டாமா? நீ ஒண்ணு பண்ணு, யாருக்கும் தெரியும் கேட்டு காலப்பட்டு ஓடி போயிரு. தன் மனைவியா இல்லாத வேற ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டதா வந்த வதந்தியினால ஜனாதிபதி பதவியே ஆட்டம் கண்டுடுச்சு அமெரிக்காவுல. ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ராமாயண மந்திரம் படிக்கிற இந்த தேசத்துல இவங்க யாருங்க? நீங்க கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்களா? தலைவர்களுக்கு 2 வேணும் 3 வேணும். ஆனா உங்க பொண்ணுங்க தாயா தாரமா தங்கையா புனிதமா வாழணும், வறுமையில வாடணும். பிளட்டி ஆனாதுக்கும். சாரி அங்கிள், நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா, எழுந்திருச்சு நடக்க முடியலனா, உங்க மனைவியோ மகளோ தாயோ தங்கச்சியோ உங்களுக்கு உதவி செய்யறதில்ல? அதை நீங்க ஏத்துக்கிறதில்ல? உடம்பு சரியில்லைனா மட்டும் பெண்களோட உதவி தேவைப்படுது. அதே மாதிரி குடும்பம் நொடிஞ்சு கிடக்கும் போது பெண்கள் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்துறது எனக்கு தப்பா தெரியல. உங்க குடும்ப சூழ்நிலை பார்த்துட்டு தான் நான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாளைக்கே உங்களை ஸ்டாப் பண்ணிடுங்க, எனக்கு என்ன?